ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும். வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. யாரு? பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும். வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. நெக்ஸ்ட்டு, தமிழக விளையாட்டுகளில் பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஓடி விளையாடு பாப்பா, அந்த பாட்டு பாப்பா பாட்டு பாரதியாரோடது நமக்கு தெரியும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திரிக்கலாகாது பாய்ப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இது பாரதியோட பாப்பா பாட்டு அப்படின்றது தெரியும். இதில் மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்றதுல விளையாட்டின் மேன்மையை அறிந்து அதனை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இதுவும் பாரதியோட ஒரு பாடல். யாமறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவடிகளை போல. அப்போ யாரை இவங்கள மாதிரி உலகத்தில் யாருமே பிறக்கலை அப்படின்னு சும்மா புகழுக்காக சொல்கிற இதான் உண்மை சொல்லலை, இது உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. கம்பர், வள்ளுவன், இளங்கோவடிகள் 3 பேரையும் சொல்கிறாரு. அதே போல் ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேர். நம்ம நல்லா வாழணும்னா தெருவெல்லாம் தமிழில் முழக்கம் அப்படின்றது வேணும். தமிழ் அப்படின்றது ஓங்கி ஒழிக்கணும். இல்லைன்னா நம்ம ஊமைகளாய் குருடர்களாய் செவிடர்களாய் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரதியாரோட பாடல். நெக்ஸ்ட்டு, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் அப்படின்றது மிகச்சிறந்த படைப்பு. பாஞ்சாலி சபதம் அப்படின்றது ஒரு குறுங்காவியம் அப்படின்னு பார்த்தோம், பாரதி எழுதினது. நெக்ஸ்ட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதியார். முன்கதை சுருக்கம் பார்த்தலாம். இந்திர மாநகரை ஆண்டு வந்த பாண்டவர் மண்டபம் ஒன்றனை கட்டி அதில் வேள்வி நடத்தினர். அந்த பூஜை மாதிரி நடத்துகிறாங்க, மண்டபம் கட்டுறாங்க. யார்? பாண்டவர்கள். பாண்டவர்கள் எந்த நகரத்தை ஆண்டாங்க அப்படின்னா இந்திர மாநகரை ஆண்டாங்க. அவ்வேள்வியில் கலந்து கொண்ட பேரரசர்களும் சிற்றரசர்களும் அன்பளிப்புகளை வழங்கியதனை கண்டு பொறாமை கொண்டான் அத்தினாபுர மன்னன் துரியோதனன். பாண்டவர்கள் அந்த மண்டபம் கட்டி நிறைய பேர் அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கறத பார்த்து பொறாமை கொள்கிறான். அவங்களோட அண்ணன் தான் யார்? துரியோதனன். மேலும் துரியோதனன் பாஞ்சாலியின் நகைப்புக்கும் ஆளானதால் பாண்டவர் வாழ்வை எப்படியாவது அழிக்க வேண்டும் என எண்ணினான். அதுக்கப்புறம் பாஞ்சாலியும் துரியோதனனை வச்சு ஏதோ கிண்டல் பண்ணிட்டா. ஸோ அதனால் அவங்க பாண்டவர்கள் வாழ்வை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக நினச்சான். அதற்காக துரியோதனன் தன் மாமன் சகுனியின் உதவியை நாடினான். துரியோதனனோட மாமன் சகுனி சொல்கிறாப்புல, நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம். தருமனை சூதாட செய்து நாம் நினைத்ததனை முடிப்போம். தருமன் அவங்க சூதாட வச்சு நம்ம நினைச்ச காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சகுனி பிளான் போட்டு கொடுக்குறாங்க துரியோதனனுக்கு. இத்திட்டத்துக்கு துரியோதனனின் தந்தை திருதராஷ்டிரன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. திருதராஷ்டிரன் இல்லை இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் விதியின் வலிமையை எண்ணி ஒப்புக்கொண்டான். அதுக்கப்புறம் இவன் சொல்லி அவனை மனசு மாறிட்டான். ஸோ திருதராஷ்டிரனும் ஓகே பரவாயில்ல இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. திட்டத்தின்படி திருதராஷ்டிரன் விளைஞர்களை அழைத்து அழகிய மண்டபம் ஒன்றினை அமைக்க செய்தான். அம்மண்டபத்தை காண பாண்டவரை அழைத்து வருமாறு தம்பி விதுரனை தூதுவிட்டான். விதுரன் யாருன்னா பாண்டவர்கள். பாண்டுவோட அண்ணன் திருதராஷ்டிரனோட தம்பி விதுரன். 3 பேர், பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன், 3 பேர் அண்ணன் தம்பி. பாண்டுக்கு பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் மகன்கள். திருதராஷ்டிரனோட மகன் தான் துரியோதனன். அதே போல் விதுரன் தான் அண்ணன் சொன்னதுனால போய் அண்ணன் பசங்களை கூப்பிட போகிறாங்க விதுரன்.
விதுரனை தூதுவிடல். தூது சென்ற விதுரன் பாண்டவரின் நாட்டு வளங்கண்டு மகிழ்தல். பாண்டவர் விதுரனை எதிர்கொண்டு வரவேற்றல் ஆகிய நிகழ்வுகளை இப்பாடப்பகுதியில். பாஞ்சாலி சபதத்தில் விதுரன் மண்டபம் கட்டுறதை வாங்க அப்படின்னு அழைக்கிறதுக்காக போகிறான் பாண்டவர்களை. அந்த இதுதான் இது. விதுரனை தூதுவிடல். தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான். தக்க பரிசுகள் கொண்டினி தேகி எம்பியின் மக்களில் அரசாலும் இந்திர மாநகர் சார்ந்தவர் தம்மால் கொம்பினை யொத்த மடப்பிடியோடும் கூடியுங்கெய்தி விருந்து கழிக்க நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான் நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய். என்ன அப்படின்னா, தம்பி விதுரனை மன்னன் யார், திருதராஷ்டிரன், அவங்கள கூப்பிடுறாங்க. திருதராஷ்டிரன் கூப்பிடுறாங்க. தக்க பரிசுகளோட நீ எம்பியின் மக்கள், என் தம்பியின் மக்கள்னா யாரு, பாண்டுவின் மகன்கள் ஆட்சி செய்யும் மக்கள் அரசாலும் இந்திர மாநகருக்கு போங்க பரிசுகளோட. தம்மால் கொம்பினை ஒத்த மடப்பிடி. கொம்பினை ஒத்த மடப்பிடினா பாஞ்சாலியை குறிக்குது. பாஞ்சாலியோடும் கூடியுங்கெய்தி விருந்து கழிக்க. கூடி பாஞ்சாலி ப்ளஸ் அவங்களோட பாண்டவர்களையும் அழைத்து விருந்து கழிக்க நம்பி அழைத்தனன். நம்பினா இது மாதிரி அண்ணன் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. மடப்பிடி பாஞ்சாலியோட பாண்டவர்களையும் அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி விதுரனை அனுப்பி வைக்கிறாங்க திருதராஷ்டிரன். நீங்கள் போய் சொல்லுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. மன்னன் திருதராஷ்டிரன் தன் தம்பி விதுரனை அரண்மனைக்கு அழைத்தான். பாண்டுவின் மக்கள் ஆட்சி செய்யும் இந்திர மாநகருக்கு தக்க பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரை தாம் விருந்துக்கு அழைத்த செய்தியை அவர்களிடம் கூறி அழைத்து வருமாறு பணித்தான். எம்பினா என்னோட தம்பி, யாரு, பாண்டவர்கள். மடப்பிடி யாரை மடப்பிடின்னு சொல்கிறாங்கன்னா பாஞ்சாலியை. களிப்பு மகிழ்ச்சி. கோமான் அரசன். கோமான் நல்லதோர் நொந்தை. கோமான் இது மாதிரி சொன்னாங்க. கோமான் அரசன் இங்கே திருதராஷ்டிரன். நொந்தைனா நும் தந்தை. இலக்கண குறிப்பு. மாநகர் மா அப்படின்னு அதற்கு உரிச்சொற்றொடர். சார்ந்தவர் வினையை குறிக்காமல் சார்ந்தவர் வினையால் அந்த வினையை செய்யும் பெயரை குறித்ததால் வினையால் அடையும் பெயர். நொந்தை நும் தந்தை அப்படின்றதோட மறு. நெக்ஸ்ட், அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான். அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு திருமழிய பாண்டவர்தம் அரசு செய்யும் வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான். வழியிடையே நாட்டினிரு வளங்கள் நோக்கி எண்ணமுறல் ஆகித்தன் இதயத்துள்ளே இணையப்பழி மொழி கூறி இறங்குவானாள். அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான். அண்ணன் திருதராஷ்டிரன் சொல்கிறத கேட்ட விருதன் அண்ணன் சரிண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் கிளம்பிட்டாங்க. அடவினா காடு. அடவி காடு. மலை. அடுத்து யாரெல்லாம்னா ஆறு எல்லாம் இதெல்லாம் கடந்து போகிறாங்க. திண்ணம்னா வலிமையுடைய தடந்தோள் தோல் ப்ளஸ் உளமும். தோளும் உள்ளம்னா உள்ளம். தோளும் உள்ளமும் வலிமையான கொண்ட திருமழிய பாண்டவர்களோட தோளும் வலிமை மனமும் உறுதியான ஒரு திண்ணமான வலிமையான உள்ளத்தை கொண்டவர்கள் பாண்டவர்கள். அவர்கள் அரசு செய்யும் ஆட்சி செய்யும் வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான். அவங்க ஆட்சி செய்கிற அந்த வண்ணமுயர்னா அழகான அந்த நகரை நோக்கி செல்றான். மருங்குனா அந்த பக்கம் போகிறான். வழியிடையே நாட்டினிரு வளங்கள் நோக்கி. வழியிடையே அந்த போகிற வழியிலெல்லாம் நாட்டோட வளங்களை பார்த்து எண்ணமுறல் ஆகித்தன் இதயத்துள்ளே. அந்த வளத்தெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறாங்க, இதயத்துள்ளே மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, இணையப்பழ மொழி கூறி இறங்குவானாள். இந்த நாடு தன்னோட எண்ணத்தில் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, இவங்க ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுறாங்க. ஆனால் விதுரனுக்கு
விதுரனுக்கு இவங்க இதுக்காக தான் கூப்பிட்றாங்க அப்படின்றது அந்தளவுக்கு தெரியாது. அடவி அப்படின்னா காடு, தடந்தோல்னா வலிமையான தோல், மணிநகர் அழகிய நகரம், மருங்குனா பக்கம். அதே போல் இலக்கண குறிப்பு அடவி மலை ஆறு, அடவியும் மலையும் ஆறும். அப்போ உம்மை தொகை மறைந்து வந்ததுனால. கடந்து வினையச்சம், தடந்தோல் தட உரி, ஓகேவா, தட மா அது மாதிரி வந்தாலே உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட்டு கடந்து ஊனா வினையச்ச விகுதி தெரியும். அதே போல் செல்வான் ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது எல்லாமே ஈஸி தான். நீல முடி தரித்த பல மலை சேர் நாடு, நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பும் நாடு, கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும், குளிர்காவும் ஜோலையும் குளவு நாடு, ஞானமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல, நன் செய்யும் புன்செய்யும் நலமிங்கோங்க, பாலாடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு, பண்ணவர்போல் மக்களெல்லாம் பயிலு நாடு. நீலமுடி தரித்த பல மலை சேர் நாடு. நீலமுடினா முடி, மலைக்கு மேலே நீல முடிகள் மாதிரி மேகங்கள் அப்படின்றது இருக்குமா, அப்படிப்பட்ட நாடு. நீர் அமுதமென பாய்ந்து நிரம்பும் நாடு. அமுதமா நீர் அப்படியே பாய்ந்து ஓடும். அருவியிலேருந்து வந்த நீர் அமுதம் மாதிரி நாடு ஃபுல்லாக பாய்ஞ்சு ஓடுமா. கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும். கோலம்னா அழகு மிகுந்த பயன்மரங்கள், பயனை தரும் மரங்கள் நிறைந்து வாழும் நாடு. குளிர்காவும் சோலையும் குளவும் நாடு. குளிர்ந்த கானா காடு, முன்னாடி பார்த்தோம். அடவினா காடு. சோலைனா பூஞ்சோலைகளும் குளவும் நாடு கலந்து இந்த நாட்டில் இருக்குது. அடுத்து ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல. ஞாலம்னா உலகமெல்லாம் பசி இல்லாமல் காக்கிறதுக்காக நஞ்சையும் புஞ்சையும், நன்செய் புன்செய் நிலங்கள் நலமிக்கு ஓங்க. பசி இல்லாமல் காக்கிறதுக்கு நஞ்சையும் புஞ்சையும் பயிர் செழித்து வளருமாங்க. பசி இல்லாமல் இருப்பாங்களாம் மக்கள். அடுத்து பாலாடை, நறுநெய், தேன் இதெல்லாம் இங்கே இருக்கும். தேன் ஆகியவற்றை உண்ணும் பண்ணவர்னா தேவர்கள். பாலாடை நறுநெய்னா நறுமணமிக்க நெய், அதே போல் தேன் ஆகியவற்றை சாப்பிடும் பண்ணவர் தேவர்கள் போல மக்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு தான் பாண்டவர்கள் ஆட்சி செய்யும் இந்த இந்திர மாநகர். நீல நிற மேகங்கள் தவழ்கின்ற பல மலைகளை கொண்ட நாடு. அம்மலைகளிலிருந்து வருகின்ற அருவி நீரானது அமுதமாக பாய்ந்து வளஞ்செய்கின்ற நாடு. அழகுமிக்க பயன் தரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகள், பூக்கள் நிறைந்த சோலைகளும் கலந்திருக்கின்ற நாடு. உலகில் வாழ்கின்ற மக்களை பசியின்றி காப்பதற்கு ஏற்ற நஞ்சை புஞ்சை பயிர்கள் செழித்து வளம் சேர்க்கின்ற நாடு. பாலாடை நறுமண நெய் தேன் ஆகியவற்றை உண்டு தேவர்கள் போல் மக்கள் மகிழ்ந்திருக்கின்ற நாடு தான் இந்திர மாநகர். இதெல்லாம் கண்டு வியக்குறாங்க விதுரன். நெக்ஸ்ட்டு கோலமே அழகாக இருக்கும். ஸோ கோலமுறுனா அழகு மிக்க. செறிந்துனா நிறையா திரண்டு இருக்க மாதிரி. ஸோ அடர்ந்து. அப்படின்னா காடு. குளவுனா குளவும் விளங்கும். ஞாழம் உலகம். பண்ணவர்னா இங்கே தேவர். இலக்கண குறிப்பு பாலாடையும் நறுநெய்யும் தேனும். உம்னு வருது. வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை, நிறையா வந்தால் அதோ. நீல முடி நன்செய். நீலம் அப்படின்றது ஒரு கலரை குறிக்குது. நஞ்சை புஞ்சை நன்மை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறதுனால பண்பு தொகைகள். பாய்ந்து செறிந்து ஊங்கிறது வினையச்சங்கள். ஞாலமெல்லாம் மெல்லாம் மக்கள் எல்லாம் இல் அப்படின்றது மறைஞ்சிட்டு. ஸோ எல்லாம் என்பதன் தொகுத்தல் விகாரம். காத்தல் அப்படின்னு வந்தாலே அது தொழிற்பெயர். பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு. பெண்களெல்லாம் அறம்பெயர்போல் ஒளிரும் நாடு. வீரமொடு மெய்ஞானம் தவங்கள் கல்வி வேள்வி எனும் இவையெல்லாம் விளங்கு நாடு. சோரமுதல் புன்மை ஏதும் தோன்றா நாடு. தொல்லுலகின்
முடிமணி போல் தோன்றுநாடு. பாரதர் தன் நாட்டிலே நாசமெய்த பாவியேன் துணைபுரியும் பான்மையென்னே. பேரறம் பெரிய பெரிய அறச்செயல்களை செய்து பெருந்தொழிலும் நல்ல பெரிய பெரிய தொழில்களும் செய்யும் பிறங்கு நாடு. ஓகேவா? இந்த நாட்டிலே பேரறங்கள் செயல்கள் அதே போல் பெரிய பெரிய தொழில்கள் அப்படின்றது செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நாடு. பெண்கள் எல்லாம் அரம்பையர் அப்படின்னா தேவர் உலகத்தில் வாழ்கிற மகளிர் போல ஒளி அப்படியே ஒளிர்றாங்களாம், மின்றாங்களாம். பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் தேவர் உலகத்தில் வாழ்கிற பெண்கள் போல அப்படியே ஒளிர்கின்ற நாடு. வீரமொடு மெயின் ஞானம் தவங்கள் கல்வி வேள்வி என்னும் இவை எல்லாம் விளங்கும் நாடு. வீரம் இந்த நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வீரம், மெய் ஞானம் அப்படின்னா மெய்யறிவு, தவம், கல்வி, வேள்வி இதெல்லாம் செய்கின்ற ஒரு நாடு. சோரமுதற் புன்மை ஏதும் தோன்றா நாடு. இந்த நாட்டில் சோதர் புன்மை ஏதும் தோன்றா நாடு. புன்மைனா நெறி தவறி ஏதாச்சும் தப்பு செய்கிற அந்த மாதிரி செயல்கள் அப்படின்றது தோன்றா நாடு. அப்படின்ற செயலே இங்கே கிடையாது. நெறி தவறிய செயல்கள் இந்த நாட்டிலேயே இல்லை. அதனால் தொல்லுலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. அதனால உலகத்தோட இந்த பழமையான உலகத்தின் மணிமுடியாக இருக்குது இந்த நாடு. பாரதர் தன் நாட்டிலே நாசமெய்த பாவியேன் துணை புரியும் பான்மை என்னே. பாரதர் அப்படின்னா இங்கே பாண்டவர்கள் தன் நாட்டிலே அவங்களோட நாட்டை நாசமெய்த அழிக்கிறதுக்காக பாவியேன் துணை புரியும் பான்மை என்னே. இது மாதிரி இவங்க நாட்டையே அழிக்கிறதுக்கு பாவினா துணை புரிகிறனே அப்படின்றது நினச்சி வருந்துறாங்க. சிறப்புமிக்க செயல்களாலும் பெருமைமிகு தொழில் வளத்தாலும் சிறப்பு புற்ற நாடு. பெண்கள் தேவ மகளிர் போல் ஒளிர்கின்ற நாடு. வீரம், மெய்யறிவு, தவம், கல்வி, வேள்வி ஆகிய இவை அனைத்தும் நிறைந்த நாடு. நெறி பிறந்த செயல்கள் இந்நாட்டில் இல்லாத காரணத்தால் பழமையான இவ்வுலகு மக்களுக்கு மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடு. இத்தகைய பாண்டவர் நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததனை எண்ணி விதுரன் வருந்தினான். அரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர், ஞானம் அப்படின்னா அறிவு, ஞாலம் அப்படின்னா உலகம், புன்மை அப்படின்னா நெறி பிறந்த செயல்கள், நெறி தவறி செய்த செயல்கள், தொல்லுலகு தொன்மை ப்ளஸ் உலகு பண்பு தொகை. விதுரன் வருஞ்செய்தி தான் செவியுற்றே வீருடை ஐவர் உளமகிழ் பூத்து சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேளமும் தான் கொண்டு சென்றே எதிர்கொண்டழைத்து மணிபுடி தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி மதுரமொழியிற் குசலங்கள் பேசி மன்னனோடு திருமாளிகை சேர்ந்தார். விதுரன் வருஞ்செய்தி தான் செவியுற்ற விதுரன் வர்ற செய்தி தான் காதுகளுக்கு விழுந்த உடனே வீருடை ஐவர் அந்த ஐவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே உளமகிழ் பூத்து மனசு சந்தோஷமாகி சதுரங்க சேனைனா 4 படைகள் 4 வகை படைகளுடன் பரிசும் அப்படின்னா பரிசு பொருட்கள் தாளம் மேல தாளத்தோட தான் கொண்டு சென்றே எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் போகிறாங்க. எதிர்கொண்டழைத்து வாங்கன்னு அழைச்சி தன்னோட மணிமுடியை தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி அவங்களோட காலில் விழுந்து வணங்குறாங்க பாண்டவர்கள். ஏன்னா சித்தப்பால அதனால் மதுர மொழியில் குசலங்கள் பேசி, மதுரை அப்படின்னாலே இனிமை அப்படின்றது அர்த்தம். ஸோ இனிய மொழியில் குசலங்கள் நலம் விசாரிக்கிறாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படி. மன்னனோடு திருமாளிகை சேர்ந்தனர். எல்லாரும் மாளிகைக்கு வந்துட்டாங்க. விதுரன் வருகின்ற செய்தியை கேட்ட வலிமை மிக்க பாண்டவர் ஐவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். 4 வகை படைகளுடன் பல பரிசுகளும் கொண்டு மேளதாளத்துடன் விதுரனை எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி சிறப்புக்குரிய அவர்தம் திருவடி மலர்களை வணங்கினர். இனிய மொழியில் நலம் கேட்டனர். மன்னர் குலத் தோன்றலான விதுரனை அழைத்து கொண்டு
தம் அரண்மனைக்கு சென்றனர். வீறு அப்படின்னா வலிமை, சதுரங்கம் சேனைனா சதுரங்கம், நாற்படைகள் இருக்கும்ல செஸ்ஸில், ஸோ 4 வகை படை. மதுர மொழி அப்படின்னா இனிமையான மொழி, குசலங்கள் பேசி நலம் விசாரித்து வர்றது. தாளமும் மேளமும் உம்முன்னு வருது, ஸோ எண்ணும்மை. பதமலர் இங்கே பாதமலர் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பதமலர் அப்படின்றது மலர் அப்படின்றது பின்னாடி வந்திருக்கு, ஸோ உருவகம். உவமிக்கப்படும் பொருள் முன்னாடி வந்ததுனால இது உருவகம். இதுவே உவமை ஃபஸ்ட்டு மலர்பாதம்னு வந்திருந்தா அது உவமை. ஆசிரியர் குறிப்பு: சுப்பிரமணிய பாரதியார். தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் அப்படின்ற இடத்துல 11/12/1882 அந்த நாளில் தான் பிறக்கிறாங்க. இவரது பெற்றோர்கள் சின்னசாமி லக்குமி அம்மையார். அதே போல் இவரோட துணைவியார் யாருன்னா செல்லம்மாள். பாரதி கண்ணம்மான்னு சீரியல் வரலாம், ஆனால் இவங்களோட மனைவி பேர் செல்லம்மா. சிறந்த படைப்பாளரான பாரதி என்னென்ன முதலிய நூல்களை படைத்தார் அப்படின்னா, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதுதான் இவங்களோட முதன்மையான நூல்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது. நாடு, மொழி, இறை, பெண்மை முதலிய பாடுபொருட்களில் எண்ணற்ற பாடல்களை இயற்றினார். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, அதே போல் பெண் விடுதலை, இறை பற்று அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக இந்த பொருள்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதோடு இவரோட உரைநடை நூல்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் பாரதியோட உரைநடை நூல்கள். எப்போ இறக்குறாரு அப்படின்னா 11/9/1921 இறந்துடுறாங்க பாரதியார். நூல் குறிப்பு: பாஞ்சாலி சபதத்தை பற்றி பார்த்தலாம். இப்பாடப்பகுதி பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளுள் ஒன்றாகிய பாஞ்சாலி சபதம் என்னும் காப்பியத்தின் சூழ்ச்சி சருக்கம் தான். இந்த விதுரன் நம்ம பஞ்ச பாண்டவர்களெல்லாம் கூப்பிட்டு போகிறது சூழ்ச்சி சருக்கம். மொத்தம் 5 சருக்கங்கள் இருக்குது பாஞ்சாலி சபதத்தில். அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்ததே பாஞ்சாலி சபதம். ஒரு இதிகாச கதையை பெண்ணுரிமை காப்பியமாக மாற்றி எளிய மொழியில் நமக்கு கொடுத்துருக்காரு பாரதியார். அதுதான் பாஞ்சாலி சபதம். இதுவே வியாசரோட பாரதம், ஓகேவா, வியாசரோட பாரதம், மகாபாரதம், அதுதான் அதை தழுவி தான் எழுதியிருக்காங்க பாஞ்சாலி சபதம். பாரதத்தை எழுதினது வியாசர். பாஞ்சாலி சபதம் 2 பாகங்களை கொண்டது. மொத்தம் 2 பாகங்கள், 5 சருக்கங்கள். அதில் நம்ம பார்த்தது சூழ்ச்சி சருக்கம். மீதி என்னென்ன சருக்கம் இருக்குன்னா, சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரித்தல் சருக்கம், சபத சருக்கம். மொத்தம் 5: சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரித்தல் சருக்கம், சபத சருக்கம். நம்ம பார்த்தது சூழ்ச்சி சருக்கம். 2 பாகங்கள், 5 சருக்கங்கள். மொத்தம் எவ்வளோ பாடல் அப்படின்னா 412 பாடல். 412 பாடல்களை கொண்டது பாஞ்சாலி சபதம். சிறப்பு: பாரதியார் பாட்டுக்கொரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி என்றெல்லாம் புகழப்பெற்றார். பாரதிக்கு என்னென்ன பெயர் இருக்குது? பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி அப்படின்ற பட்டம்லாம் இருக்குது. ப்ளஸ் என்னென்ன இதழ்களில் ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னா, சுதேசமித்திரன் இந்தியா இதோட ஆசிரியராக இருந்திருக்காரு. இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார், அது நமக்கு தெரியும். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உரைநடை காலம். 20ஆம் நூற்றாண்டு உரைநடையை வச்சு பார்க்கும்போது இது உரைநடை காலம் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்றத சொல்லுவோம். ஆனால் கவிதை வடிவமும் நல்லா தான் வளர்ந்தது 20ஆம் நூற்றாண்டில். ஸோ தொடக்க காலத்தில் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, தேசிய விநாயகனார், நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் முக்கியமான கவிஞர்கள். நாடு, மொழி, இனம், சமுதாயம், கலை இதெல்லாம் பற்றி கவிதைகள் அப்படின்றது எழுதினாங்க. மரபுக்கவிதை புதுக்கவிதை அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது பாரதியார் அப்படின்றது தோணணும். பாரதியின் கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டின் அருமைய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன. அவர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும்.
எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் பாரதியார் தான். மக்கள் மேம்பாட்டை அடியொற்றியே அவர் தம் கவிதைகள் அமைந்தன. மக்களோட மேம்பாட்டுக்காக, இந்திய ஒருமைப்பாட்டுக்காக. இந்த பாடல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்றது இந்திய ஒருமைப்பாட்டை குறிக்கிற ஒரு பாடல். தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு கவிதை. பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்ற ஒரு கவிதை. இதுவும் பாரதியோட கவிதை. நெக்ஸ்ட்டு பாரதியார் வந்து யாரோட சாயலில் புது கவிதை எழுதுனாங்க அப்படின்றது வால்ட் விட்மன் அவங்களோட சாயலில் தான். இவர் வந்து ஒரு அமெரிக்க கவிஞர் தான் வந்து வால்ட் விட்மன் இவரோட சாயலில் தான் பாரதியார் வந்து வசன கவிதை எழுதுனாங்க. ஓகேவா? பாரதியாரோட ஒரு வசன கவிதை இது வந்து இனிது இனிது அப்படின்னு வரும். இது பின்னாடியும் பார்ப்போம், இதே கவிதை வரும். ஸோ ஒரு வாட்டி பார்த்துலாம். இவ்வுலகம் இனியது இதிலுள்ள வான் இனிமையுடையத்து காற்றும் இனிது தீ இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடினிது ஆறுகள் இனியன உலோகமும் மரபும் செடியும் கொடியும் மலரும் கனியும் காயும் இனியன மனிதர் மிகவும் இனியர் ஆண் நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று உடல் நன்று புலன்கள் மிகவும் இனியன உயிர் சுவையுடையது மனம் தேன் அறிவு தேன் உணர்வு அமுதம் உணர்வே அமுதம் உணர்வு தெய்வம் மனம் தெய்வம் சித்தம் தெய்வம் உயிர் தெய்வம் காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள் அப்படின்ற ஒரு பாடல். இது பாரதியாரோட வசன கவிதை. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே இனியது, எல்லாமே நன்றாக உள்ளது அப்படின்றத குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு இது எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஒரு கம்பராமாயண பாடல். இதில் 4 வேதம் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது. 4 அப்படின்றது 4 அப்படின்ற எண்ணுப்பெயரோட விகாரம் தான் அந்த 4. அது மட்டும் இல்லாமல் 4 முகத்தான் 4 திசை 4 புறவி 4 வாசல் 4 கலை 4 நாள் 4 பேரை 4 தெரு 4 வகுப்பு அப்படின்னு திருமூலர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பட்டினத்தார், பாரதியார், பாரதிதாசன். பாரதியார் 4 அப்படின்ற வார்த்தையை வந்து அவரோட கவிதைகளில் எடுத்தாளப்பட்டு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து கடல் பயணம் பற்றி பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. கடல் பயணம் பற்றிய கல்வியறிவு இந்நாளில் மக்களை எட்டியுள்ளது. கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டய கல்வி கற்பிக்கப்பெற்று வருகின்றன. இத்துறையில் பயில்வோருக்கு பயிற்சியும் பணி வாய்ப்பும் நிரம்ப உள்ளன. எனவே மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இது பாரதியோட ஒரு கனவு. கடல் பயணம் அப்படின்றது இப்போ நினைவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். நெக்ஸ்ட்டு பிச்சை எடுக்கிறது ஒரு கொடுமை. ஓகேவா? அது வந்து ஒழியணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல, இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்ன கருது. ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் அப்படின்ற கொடுமைகள் ஒழிய வேண்டும். ஸோ பாரதி ஒரு கனவு என்ன வரிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருக்கார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் அப்படின்ற லைன் சொல்லியிருக்காரு பாரதி. நெக்ஸ்ட் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலில் மாடை வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து நம்ம நன்றியுணர்வோடு இருக்கணும் மாடுகளுக்கு அப்படின்றத பாரதியார் சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டுப்பொங்கலுக்கு உழவுக்கு உறுதுணையாக மாடுகளை நன்றியுணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாளாக திகழ்கிறது மாட்டுப்பொங்கல். ஸோ பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வயலில் உழுது வரும் மாடு இதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வயலில் உழுது வரும் மாடு இதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா அப்படின்ற லைனு பாப்பா பாட்டு. மாடு பாரதி வந்து நன்றி உணர்வு மிக்க பாடலை கொடுத்துருக்காரு. மாடுகளுக்கு
உழவுக்கு அது உறுதுணையாக இருக்குது. ஸோ மாடுகளுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடல் இது.